ஏசின்னு சொல்லக்கூடிய ஆல்டர்னேட்டிவ் கரண்ட் ஹியூமன்ஸ் மேலே பாஸ் ஆனால் ஏன் இது அதிக டேமேஜை உண்டாக்குது? டிசின்னு சொல்லக்கூடிய டைரக்ட் கரண்ட் எதனால் இந்த ஏசி மாதிரி அதிக டேமேஜை உண்டாக்க மாட்டேங்குது? நாம் டெய்லியும் வீட்டில் யூஸ் பண்ணிகிட்ருக்க ஆல்டர்னேட்டிங் கரண்ட்டை விட டைரக்ட் கரண்ட் வந்து மோர் எனர்ஜி எஃபிஷியண்ட்டாக. அப்படி இருக்கும்போது நம்ம எதுக்காக இந்த ஆல்டர்னேட்டிங் கரண்ட்டை யூஸ் பண்ணுறோம்? இதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு டைரக்ட் கரண்ட் அப்படின்னா என்னென்னு பார்த்துடலாம். அதுக்கு இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு நம்ம ஒரு கண்டக்டர் எடுத்துக்கலாம். இப்போ இதில் வந்து டைரக்ட் கரண்ட் பாஸ் பண்ணால் என்ன ஆகும் அப்படின்னா, இந்த கண்டக்டரில் இருக்கக்கூடிய ஆட்டமில் இருக்கக்கூடிய எலக்ட்ரான்ஸ்லாம் எந்த டைரெக்ஷனில் மூவ் ஆகும் அப்படின்னா, இந்த டைரக்ட் கரண்ட்லேருந்து வரக்கூடிய எலக்ட்ரான்ஸ் எல்லாம் எந்த பக்கம் மூவ் ஆகுதோ அதே டைரெக்ஷனில் தான் மூவ் ஆகும். இதே மாதிரி தான் இந்த வோல்டேஜ், இந்த பேட்டரியிலேருந்து வர வோல்டேஜ் ட்ராப் ஆகிற வரைக்கும் இதே டைரெக்ஷனில் தான் ஃப்ளோ ஆகும். இதனால தான் நம்ம இதை டைரக்ட் கரண்ட் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ இந்த டைரக்ட் கரண்ட்டோட கிராஃப் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது மாதிரி தான் இருக்கும். இப்போ வந்து வோல்டேஜ் வந்து அதிகமாச்சுன்னா என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதோட கிராஃப் பார்த்திங்கன்னா இதிலேருந்து கொஞ்சம் ஹையாக மாறிடும். அதே மாதிரி வோல்டேஜ் கம்மியாச்சுன்னா இது வந்து இப்படி மாறிடும். இந்த கிராஃப் ஏன் இப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு எலக்ட்ரான் வந்து எங்கேயுமே ஃப்ளோ ஆகாது. ஸோ அதோடய ஸ்பீடு வந்து 0. இப்போ நம்ம வோல்டேஜ் கொடுக்க பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக அதோடய ஸ்பீடு இன்க்ரீஸ் ஆகி நம்ம கொடுத்த வோல்டேஜுக்கான ஸ்பீடை அதை அட்டைன் பண்ணோம். இதே ஸ்பீடில் தான் வோல்டேஜ் ட்ராப் ஆகாத வரைக்கும் மெயின்டைன் பண்ணோம். நெக்ஸ்ட்டு இப்போ ஆல்டர்னேட்டிங் கரண்ட் அப்படின்னா என்னென்னு பார்த்துடலாம். இதுக்கு போன டைம் யூஸ் பண்ண கண்டக்டரே நம்ம எடுத்துக்கலாம். இதில் வந்து நம்ம ஆல்டர்னேட்டிங் கரண்ட், அதாவது ஏசி சப்ளை கொடுத்தா என்ன ஆகும் அப்படின்னா, இந்த கண்டக்டரில் இருக்கக்கூடிய எலக்ட்ரான்ஸ் எல்லாம் எப்படி ஃப்ளோ ஆகும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு இந்த டைரெக்ஷனில் மூவ் ஆகும், நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த டைரெக்ஷனில் மூவ் ஆகும். இதே மாதிரி தான் கண்டினியூஸாக மாறி மூவ் ஆகிட்டே இருக்கும். இது வந்து ஒரு செகண்டில் பார்த்திங்கன்னா 100 டைம்ஸ் இது மாதிரி மாறி மூவ் ஆகிட்டே இருக்கும். எதனால் இதில் இந்த எலக்ட்ரான்ஸ் எல்லாம் இப்படி மூவ் ஆகுது அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த ஏசி சப்ளையில் வந்து இந்த பாசிட்டிவ் நெகட்டிவ் வந்து கண்டினியூஸாக மாறிக்கிட்டே இருக்கும். அதனால தான் இந்த எலக்ட்ரானோட டைரெக்ஷன் வந்து இப்படி கண்டினியூஸாக சேஞ்ச் ஆகிட்டே இருக்குது. இப்போ இந்த ஆல்டர்னேட்டிங் கரண்ட்டோட கிராஃப் எப்படி இருக்குன்னு பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்கும். ஏன் இந்த கிராஃப் மட்டும் இந்த வேவ் மாதிரி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஃபஸ்ட்டு எலக்ட்ரான் வந்து இந்த டைரெக்ஷனில் மூவ் ஆகுது அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம். இப்போ வந்து இந்த எலக்ட்ரானோட ஸ்பீட் வந்து ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா 0வாக தான் இருக்கும். இது கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகி ஒரு டைம் அதோட மேக்ஸிமம் ஸ்பீடை அட்டைன் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு இது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக டிக்ரீஸ் ஆகி 0ல் வந்துடும். நெக்ஸ்ட் இப்போ வந்து எலக்ட்ரான் வந்து இந்த டைரெக்ஷனில் ஃப்ளோ ஆகுது அப்படின்னு எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த எலக்ட்ரானோட ஸ்பீட் பார்த்திங்கன்னா 0வாக தான் இருக்கும். அப்புறம் இது கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகி அதுக்கப்புறம் தான் டிக்ரீஸ் ஆகிடும். ஏன் வந்து நம்ம இதை கீழே போடுறோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஃபஸ்ட்டு பார்த்த எலக்ட்ரான் ஃப்ளோவோட டைரெக்ஷனுக்கு இது வந்து ஆப்போசிட்டாக இருக்குது. அதங்காட்டி தான் நம்ம இதை கீழே போடுறோம். இப்போ உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு டவுட் வந்திருக்கும். அது என்னென்னா, இப்படி இந்த கரண்ட்டோட டைரெக்ஷன் வந்து இப்படி கண்டினியூஸாக மாறிக்கிட்டே இருந்தால், அப்போ நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய ப்ளக் ஹோல்டரில் ஒரு சைடு மட்டும் டெஸ்டர் வைக்கும்போது ஏன் எரியுது, இன்னொரு சைடு வைக்கும்போது ஏன் எரிய மாட்டேங்குது அப்படின்னா, இதை பற்றி தெரிஞ்சுக்கணும்னா இந்த டிரான்ஸ்ஃபார்மர்ஸ்லாம் எப்படி ஒயரிங் கனெக்ஷன் கொடுத்துருக்காங்க அப்படின்னு ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கலாம். நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் இந்த டிரான்ஸ்ஃபார்மர்ஸில் வந்து ஆல்டர்னேட்டிங் கரண்ட்டில் மட்டும்தான் ஒர்க் ஆகும் அப்படின்னு. இப்போ டிரான்ஸ்ஃபார்மர்ஸில் பார்த்திங்கன்னா எலக்ட்ரிக் கரண்ட் வந்து இந்த 2 ஒயர்லேருந்துமே வரும். ஆனால் என்ன பண்ணுவாங்கன்னா, ஏதாச்சும் ஒரு ஒயரை மட்டும் எடுத்து அதை கிரவுண்ட் பண்ணிடுவாங்க. இன்னொரு ஒயரை மட்டும் எடுத்து நம்ம வீட்டில் கனெக்ட் பண்ணிடுவாங்க. இதை தான் நம்ம லைவ் ஒயர் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ இந்த ஒயரில் டெஸ்டரை கனெக்ட் பண்ணால் மட்டும்தான் எரியும். நெக்ஸ்ட்டு இந்த ப்ளக் ஹோல்டரில் இருக்கக்கூடிய இந்த ஹோல் எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சர்க்கியூட்டை க்ளோஸ்டு சர்க்கியூட்டாக மாற்றுறதுக்காக தான். எதுக்காக இதை நம்ம க்ளோஸ்டு சர்க்கியூட்டில் கனெக்ட் பண்ணணும் அப்படின்னா, எந்த ஒரு எலக்ட்ரிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்டும் ஒரு க்ளோஸ்டு சர்க்கியூட்டில் மட்டும்தான் ஒர்க் ஆகும். ஸோ இந்த ஒயரை எடுத்துகிட்டு போய் நம்ம கிரவுண்டில் கனெக்ட் பண்ணிவிடுவோம். ஆல்ரெடி நம்ம டிரான்ஸ்ஃபார்மர்லேருந்து வரக்கூடிய ஒரு ஒயரை கிரவுண்டில் கனெக்ட் பண்ணியிருப்போம். இப்போ இந்த ஒயரை கிரவுண்டில் கனெக்ட் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு டிரான்ஸ்ஃபார்மர்லேருந்து வரக்கூடிய லைவ் ஒயரில் எலக்ட்ரான் ஃப்ளோ ஆகி இந்த ஒயர் மூலிமா கிரவுண்ட் ஆகிடும். இப்படி எலக்ட்ரிக் கரண்ட் வரக்கூடிய ஒரு ஒயரை நம்ம கிரவுண்ட் பண்ணுறனால தான் நம்ம வீட்டுக்கு எலக்ட்ரிக் கரண்ட் வந்து விட்டு வருது. இது வந்து ஒரு செகண்டுக்கு பார்த்திங்கன்னா 50 டைம் ஆஃப் ஆகி ஆன் ஆகும். இப்போ நம்ம இதை எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, நம்ம வீட்டில் இப்போ எரிஞ்சிட்ருக்க ஏதாச்சும் ஒரு பல்பை நம்ம ஸ்லோ மோஷனில் வீடியோ எடுத்தோம்னா பல்பு வந்து விட்டு எரியறத பார்க்க முடியும். இப்போ நம்ம வந்து டிரான்ஸ்ஃபார்மர்லேருந்து வரக்கூடிய 2 ஒயரில்
ஏதாச்சும் ஒரு ஒயரை மட்டும் தொட்டோம்னா நம்மளுக்கு ஷாக் அடிக்காது. எதனால் நமக்கு ஷாக் அடிக்க மாட்டேங்குது அப்படின்னா, இது ஒரு க்ளோஸ்டு சர்க்யூட் கிடையாது. அதனால தான் நமக்கு ஷாக் அடிக்க மாட்டேங்குது. இப்படி நம்மளுக்கு ஷாக் அடிக்காமல் இருக்கணும்னா கண்டிப்பாக இந்த ஒயரை நம்ம கிரவுண்டில் கனெக்ட் பண்ணவே கூடாது. அப்படி கிரவுண்டில் கனெக்ட் பண்ணிட்டோம்னா இது ஒரு க்ளோஸ்டு சர்க்யூட்டாக மாறி நம்மளுக்கு ஷாக் அடிக்கும். இப்படி இந்த ஒயரை நாம் கிரவுண்டில் கனெக்ட் பண்ணாமல் இருந்தோம்னா இந்த டிரான்ஸ்ஃபார்மரை தான் நாம் ஐசோலேஷன் டிரான்ஸ்ஃபார்மர் அப்படின்னு சொல்கிறோம். இந்த ஐசோலேஷன் டிரான்ஸ்ஃபார்மர்ஸில் யூஸ் பண்ண ரொம்ப சேஃபாக இருக்கும். இதனால தான் இந்த ஐசோலேஷன் டிரான்ஸ்ஃபார்மர்ஸை எலக்ட்ரிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் ரிப்பேர் பண்ணுறவங்க யூஸ் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு இந்த எலக்ட்ரிக் கரண்ட் எப்படி ஹியூமன்ஸ் மேலே பாஸ் ஆகுது அப்படின்றத பார்க்கலாம். நம்மளோட இந்த ஹியூமன் பாடி 60% வாட்டரால் தான் ஆனது. இந்த 60% லிக்விடில் பார்த்திங்கன்னா அனயான் அதுக்கப்புறம் கேட்டயான் இருக்கும். இதனால தான் எலக்ட்ரிக் கரண்ட் ஹியூமன் பாடியில் ஈஸியாக பாஸ் ஆகுது. இந்த ஃப்ளூயிட்ஸ்லேயே பார்த்திங்கன்னா 2 டைப் இருக்குது. ஒன்று இன்ட்ரா செல்லுலார் ஃப்ளூயிட், இன்னொன்று பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா செல்லுலார் ஃப்ளூயிடு. இந்த இன்ட்ரா செல்லுலார் ஃப்ளூயிடு எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்மளோட செல்ஸ்குள்ளே தான் இருக்கும். அதுங்கடுத்து இதை நாம் இன்ட்ரா செல்லுலார் ஃப்ளூயிட் அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு இந்த எக்ஸ்ட்ரா செல்லுலார் ஃப்ளூயிட் எங்கே இருக்குன்னு பார்த்திங்கன்னா செல்ஸுக்கு வெளியே இருக்கும். இப்போ நம்ம ஹியூமன் பாடியில் டிசி சப்ளை கொடுத்தா என்ன ஆகும் அப்படின்னா இந்த எலக்ட்ரிக் கரண்ட் எக்ஸ்ட்ரா செல்லுலார் ஃப்ளூயிடில் பாஸ் ஆகிடும். இந்த எலக்ட்ரிக் கரண்ட் செல்லுக்குள்ளே இருக்க ஃப்ளூயிடை அஃபெக்ட் பண்ணாது. ஏன்னா இந்த செல் மெம்பரின்ஸை தாண்டி டைரக்ட் கரண்ட்னால் போக முடியாது. பிகாஸ் இதுக்கு ஒரு கான்ஸ்டண்ட்டான வோல்டேஜ் தான் இருக்குது. அதனால தான் இந்த எலக்ட்ரிக் கரண்ட்னால் செல் மெம்பரினை தாண்டி போக முடிய மாட்டேங்குது. 60 வோல்டேஜ் வரைக்கும் நம்ம ஹியூமன் பாடியில் பட்டால் எந்த ஒரு அஃபெக்டும் கிடையாது. எப்போ இந்த டிசி 60 வோல்டேஜ் தாண்டி அதிகமாக போதோ அப்போ நம்ம ஹியூமன் பாடியில் அதிக டேமேஜை கேஸ் பண்ணும். எதனால் இப்படி நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த எலக்ட்ரானோட ஃபோர்ஸ் அதிகமாக இப்படி ஃப்ளூயிட்ஸ்குள்ளே இருக்க அயான்ஸ் ஒன்று மேலே ஒன்று மோதும்போது ஃப்ரிக்ஷன்னால் ஹீட் ப்ரொடியூஸ் ஆகும். இதனால தான் தீக்காயங்கள் உண்டாகுது. இப்போ ஹியூமன் பாடியில் ஏசி சப்ளை கொடுத்தா இந்த ஆல்டர்னேட்டிங் கரண்ட் செல்ஸுக்கு வெளியே இருக்க ஃப்ளூயிட்லேயும் பாஸ் ஆகும். அதே மாதிரி செல்ஸுக்கும் உள்ளே இருக்கிற ஃப்ளூயிட்லேயும் பாஸ் ஆகும். எப்படி இந்த ஆல்டர்னேட்டிங் கரண்ட்னால் செல் மெம்பரினை தாண்டி போக முடியுது அப்படின்னா நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். ஏசி ஒரு செகண்டுக்கு 50 டைம்ஸ் ஆஃப் ஆகி எரியும். ஸோ இதோட வோல்டேஜ் கூட இதே மாதிரி மாறிக்கிட்டே இருக்கும். இப்படி மாறிக்கிட்டே இருக்கிறதுனால செல் மெம்பரினோட கெப்பாசிட்டன்ஸை ஈஸியாக பிரேக் பண்ணி செல்லுக்குள்ளே இருக்க ஃப்ளூயிடை ஈஸியாக ரீச் பண்ணிடும். இதனால தான் ஆல்டர்னேட்டிங் கரண்ட் டிசியோட மோர் டேஞ்சரஸ் அப்படின்னு சொல்கிறோம். இப்படி இந்த ஆல்டர்னேட்டிங் கரண்ட் ஒரு செகண்டுக்கு 50 டைம்ஸ் ஆஃப் ஆகி ஆன் ஆகிறதுனால எலக்ட்ரிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸுக்கு இது டேஞ்சர் தான். அப்படி இருந்தும் ஏன் நாம் ஆல்டர்னேட்டிங் கரண்ட்டவே யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டிசி கரண்ட்டை லாங் டிஸ்டன்ஸுக்கு டிரான்ஸ்மிட் பண்ணால் ரொம்ப லாஸஸ் தான் ஏற்படும். அதனால தான் நாம் டிசி கரண்ட்டை யூஸ் பண்ணாமல் ஏசி கரண்ட்டை யூஸ் பண்ணுறோம். பிரெயின்லேருந்து வரக்கூடிய சின்ன எலக்ட்ரிக்கல் இம்பல்ஸ்னால தான் நம்மளோட ஹியூமன் பாடியை ஃபங்க்ஷன் ஆகிட்டுருக்கு. இப்போ இந்த எலக்ட்ரிக்கல் இம்பல்ஸை நம்ம ஆர்டிஃபிஷியலாக கிரியேட் பண்ணி நம்ம ஹியூமன் பாடியில் பாஸ் பண்ணாலும் நம்மளோட ஹியூமன் பாடி ஃபங்க்ஷன் ஆகும். இந்த டெக்னாலஜியை யூஸ் பண்ணி தான் நம்ம ஹியூமன் பாடியை ஈஸியாக ஹேக் பண்ண முடியும். இது எந்த மாதிரி ஹேக்கிங் அப்படின்னு பார்த்திங்கன்னா நாம் நினைக்கிற விஷயத்தை மற்றவங்கள ஃபிசிக்கலாக செய்ய வைக்க முடியும். இதை பற்றி டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்புறம் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இது மாதிரி நிறைய இன்ஃபர்மேஷன்ஸை தெரிஞ்சுக்க என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.